Hello guys, this is Karthik. Welcome to krmotovlogs. நம்ம சேனல்ல நான் போற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படினா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து போஸ்ட் போடுவேன். இன்னைக்கு டேட் வந்து 25th ஜூன் தான். மார்னிங் ஒரு வீடியோ போட்டுப்பேன். இது எனக்கு வந்து செகண்ட் வீடியோ. மார்னிங் போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ரஸ்ட் இஷ்யூ வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்கள் பைக்கில் ரஸ்ட் ஆகுதுன்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து 100% உங்களுக்கு வந்து இல்லைனாலும் ஒரு 90 to 95% வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது என்னென்னா வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பெரிய லெமன், கொஞ்சோண்டு வந்து பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு ரஸ்ட் ஆகுதோ அந்த இடத்துல போட்டு நல்லா வந்து ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி அது ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அது அப்படியே வந்து ஊற வச்சுருங்க. அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கிளாத் எடுத்து அதை வந்து தொடங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். என்னோடய பைக்கில் சின்னதாக ஒரு இடத்துல வந்து டாட்டாக அந்த சைலன்சரில் வந்து ரஸ்ட் இருந்துச்சு. நான் காட்டுறேன். அதை நான் வந்து என்ன பண்ணேன், நான் பேக்கிங் சோடா கூட போடலை. ஜஸ்ட்டு வந்து லெமன் மட்டும் வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து அதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தோன்னே எனக்கு வந்து அந்த ரஸ்ட்டு போயிடுச்சு. நிறைய பேர் வந்து ரஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தை பண்ணுறதை விட அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் லெமன் எடுத்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ரஸ்ட் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை வந்து வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு லெமன் என்ன ஒரு 5 ரூபா வருமா, அதை வச்சு நல்லா இந்தந்த இடமோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரஸ்ட்டு வராது. இப்போ எனக்கு வந்த இடத்த நான் வந்து காட்டுறேன். ஓகே பாருங்கள். பிரேக் லீவர் இருக்குல்ல, இந்த நட்டு உள்ளே இருந்தால் இந்த இடத்துல வந்து லைட்டாக சின்னதாக ரஸ்ட் இருந்துச்சு. அதை அந்த லெமன் போட்டு நான் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்து அதோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் சைலன்சரில் இங்கே கீழே வந்து அங்கங்கே இப்படி கொஞ்சம் பிட்டாக வந்து ரஸ்ட்டு இருந்துச்சு. நான் வந்து லெமன் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தொடச்சேன். அது வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், உங்கள் பைக்கில் வந்து ரஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்று வந்து இந்த லெமன் எடுத்துகிட்டு பேக்கிங் சோடாவையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க, போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது பைக்கு இந்த பார்ட்ஸ்லாம் கிடைக்கும்ல, அந்த கடையில் போய்ட்டு ரஸ்ட்டு கிளீனர்னே தனியாக விற்பாங்க. அது நீங்கள் வாங்கி நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு வந்து அது கிளியர் ஆகும். 100% இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 90 to 95% வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து கிளியர் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த லெமன் பேக்கிங் சோடா இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். வினிகர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். வினிகர் இருந்தால் நீங்கள் வந்து வினிகர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லெமனையும் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து எதுவும் வந்து ரிசல்ட் தரல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரஸ்ட் கிளீனருக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகிப்போங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you in the next video. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.